நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களில் உருவத்தில் மிக பெரியது குருவாகும். இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் கிரகமாகும். குருவின் நிறம் மஞ்சள் ஆகும். குருவிலிருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்களே சூரியனின் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்கின்றது. இதன் காரணத்தால் குருவை ஜோதிடத்தில் ஜீவகாரகன் அல்லது உயிர்காரகன் என அழைக்கின்றார்கள். முட்டையை உடைத்து பார்த்தால் அதன் உட்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறம் குருவின் உடையது. இதன் மூலம் உயிர்கள் தோன்றுவதில் குருவிற்கு முக்கிய பங்கினை புரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரம் கொண்டது. மூலம் கேதுவின் நட்சத்திரம். இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் அதிக அமிலத்தன்மை இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீர்த்தன்மை நிறைந்த உடல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால்சியம் சத்து மிகுந்த உறுதியான உடல் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவதால் தேய்பிறை நாட்கள் இவர்களுக்கு சிறப்பு. மேலும் 6, 8, 12 சந்திரன் மறைவதும் கூட ஒரு வகையில் நல்லதே. தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சொல்லிக் கொடுக்காமலேயே கற்றுக்கொண்ட ஏக தேவனைப் போல பார்த்தவுடன் பற்றி கொள்ளும் புத்திசாலிகளாகவும் விளங்குவீர்கள். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீர்கள். அறிவுச் சுரங்கமான பிரகஸ்பதியின் ஆளுமை திறன் அதிகம் உள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்த்து வைப்பீர்கள். வீட்டு பிரச்சனை என்று வரும்பொழுது இவரது ஆலோசனைகளை யாரும் ஏற்பதில்லையே என்று வருந்துவார்கள். பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். ராசிநாதனான குருவும் 10க்கு உரியவனான புதனும் பகையாளிகளாக இருப்பதால் ஆரம்பத்தில் எந்த வேளையிலும் விருப்பம் இல்லாமலேயே இருப்பீர்கள். படிப்பது ஒன்றாகவும் பார்க்கும் வேலை வேறொன்றாகவும் இருக்கும். தனுசில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும். எதையும் அறிந்து கொள்வதில் குழந்தைத்தனம் இருக்கும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை கிடையாது. உலக ஞானம் அதிகம் உள்ளவர்கள். நுனிப்புல் மேயாமல் ஆழ்ந்து கற்போர். வாதாடுவதில் வல்லவர்கள். அடக்கம் நிறைந்தவர்கள். எதிலும் தீவிரமாக ஈடுபடுவார்கள். முன்கோபம் அதிகம் உண்டு. சிறப்பாக பணி செய்யும் இவர்கள் அதிகம் பேசுவதால் பணியில் தடைகள் உண்டு. தன்னை அறியாமல் தேவையற்ற ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கொள்வார்கள். இயல்பான அறிவுத்திறன் மூலம் தப்பிக்க முயற்சிப்பார்கள். மற்றவர்களை எந்த விஷயத்திலும் உடன்பட வைத்து விடுவார்கள். விற்பனை, மார்க்கெட்டிங் தொழிலில் அதிகம் ஈடுபடுவார்கள். எதையும் காசாக்கும் திறமை உண்டு. இவர் கடினமாக உழைத்து வெற்றி பெற்றாலும் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றதாக மற்றவர்கள் சொல்வார்கள். எதையும் சாதிக்க முடியும் என்பது இவர்களின் தாரக மந்திரம். எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பார்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும். நன்றாக சம்பாதித்து சேமிக்கவும் செய்வார்கள். செலவும் செய்வார்கள். எப்படி வேலையை முடிக்க வேண்டும் என்ற கலையை கற்றவர்கள். வேலையை முடிக்க தன் பணியாளர்களை சில நேரம் கசக்கி பிழிந்து விடுவார். குறிக்கோள்கள் திட்டமிடுதல் இவர்களிடம் உண்டு. சாப்பாட்டு நேரத்தில் குடும்பத்துடன் இணைந்திருக்க விரும்புவார்கள். அவர்களுடன் அமர்ந்து உண்ண விரும்புவார்கள். தம்மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். மனைவியின் குணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குழந்தைகளின் மனமறிந்து விருப்பத்தை பூர்த்தி செய்வார்கள். நண்பர்களின் கருத்துக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். நட்பில் தவறிருந்தால் உடனே முறித்து கொள்வார்கள். தனிமையிலும் இனிமை காண்பார்கள். வாயை படைத்தது பேசுவதற்கே என்பார்கள். புத்தக புழுக்கள். புதிதாக தெரிந்து கொள்ள ஆசை உள்ளவர்கள். கருத்தை வெளிப்படுத்த தயங்காதவர்கள். புதிதாக சவால்களை சந்திப்பார்கள். போர்க்குணம் கொண்டவர்கள்.
குரு பாதிப்பு விலக நமக்கு கிரகங்களினால் பாதிப்பு ஏற்பட்டால் குருவிடம் போய் முறையிடுவோம். ஆனால் அந்த குருவே நமக்கு பாதிப்பு அமைத்து விட்டால் அதனால் பாதிப்பு ஏதும் இருக்காது. அதே சமயம் குரு என்ற முறையில் நமக்கு நல்ல பாடங்களையும் கற்றுத் தருவார். வியாழன் புத்திரக்காரகன், அதாவது குழந்தைகளின் ஆரோக்கியம் சீர்கெடுவது, வாரிசுகளுடன் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவது, வாரிசுகள் உங்களை பிரிந்து போக நேரிடுவது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வியாழன் தோஷத்தால் ஏற்படலாம். வியாழன் தோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி? வியாழக்கிழமைகளில் சூரியோதயத்தில் வீட்டு பூஜை அறையில் 5 அகல் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபடுங்கள். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாட்டன் சொத்து குடுப்பினை தடை இருக்கும். அதே போல குழந்தையிடம் இவர்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது. குழந்தையிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் குழந்தையிடம் நட்பு உறவு நன்றாக இருக்கும். இவர்களுக்கு என்று வாழ்க்கை இல்லை. இவர்கள் தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தால் மட்டும் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும். சொந்தங்கள் மூலம் எந்த எதிர்பார்ப்பும் கூடாது, எதிர்பார்ப்பும் கிடைக்காது. குரு மஞ்சள் நிறமுடையது என்பதால் மஞ்சள் நிற உலோகமான தங்கம், மஞ்சள் நிற இரத்தினமான புஷ்பராகம், மஞ்சள் நிற மலரான முல்லை ஆகியவை குருவிற்கு உரியதாக சொல்லப்பட்டு உள்ளது. உருவத்தில் பெரியதும் நீண்ட சுவாசத்தை உடையதும் நிதானமான நடை உடையதுமான யானை குருவிற்குரிய விலங்காகும். உருவத்தில் பெரியதாகவும் அதிகப்படியான பிராண சக்தியை வெளியிடும் மரங்களான ஆலமரம், அரச மரம் போன்றவை குருவிற்கு உரியவையாகும். குருவின் நிறமும் மஞ்சள். தீபம் மற்றும் ஹோம தீயின் நிறமும் மஞ்சள். தீபம் இல்லாத இறை வழிபாடு கிடையாது. மஞ்சள் பொடி, மஞ்சள் கனியான எலுமிச்சை, வாழைப்பழம் போன்றவை இறை வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுகின்றன. எனவே இறை வழிபாட்டிற்கு உரிய கிரகம் குருவாகும். குருவின் நிறம் மஞ்சள். தீ நெருப்பை ஒத்து இருக்கின்றது. தீபங்களும் தீப பந்தங்களும் இருட்டை விளக்கும் வேலையை செய்கின்றன. குரு என்ற சொல்லின் பொருளும் இருட்டை நீக்குவது என்பதுதான். குருவும் உருவ பலத்தால் அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் வலிமை உடையது. எனவே குருவை வழிகாட்டி ஆசிரியர், குருநாதர், நலம் விரும்பி என அழைக்கின்றார்கள். மனிதனுக்கு இயற்கையாக பூமியில் அதிக பிராண சக்தியும் காந்த சக்தியும் வடகிழக்கு திசையிலிருந்து கிடைக்கின்றது. இதனால் வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு மூலையை குரு மூலை அல்லது ஈசான மூலை என்று அழைக்கின்றார்கள். அதுபோல் வீட்டில் ஈசான மூலையை முழுவதுமாக மூடிவிட்டால் வீட்டில் இறப்புகள் நிகழும், சந்ததிகள் வளராது. தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து செயல்படுவார்கள். மிகவும் முன்னெச்சரிக்கை உடையவர்கள். கண்டிப்புடன் கூடிய அன்பை உடையவர்கள். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கொண்டு அதை அடைய விரும்புவார்கள். மூலம் நட்சத்திரம் மன வாழ்க்கை பாதிப்பு உள்ள நட்சத்திரம். ஆனால் இது சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் விசுவாசமானது. பெரியவர்களை அண்டி இருப்பார்கள். மூலம் என்றால் வெற்றி நட்சத்திரம். வேறு எவராயினும் மூலம் கூட இருந்தால் வெற்றி நிச்சயம். அடுத்தவர்களை உருவாக்குவதில் மூலம்தான் பெஸ்ட். மூலத்தில் ஒரு கிரகம் நின்றால் உறவில் திருமணம் இல்லாமல் பிரிவு நடந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். தனுசு தனித்து வாழக்கூடாது. பெரியவர்களிடம் சேர்ந்து வாழ வேண்டும். நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துளசி மாடம் வைக்கலாம். மௌன விரதம் இருப்பதும் நல்லது. தினமும் தவம் செய்யலாம். அனுமார் வழிபாடு, ஹைகிரீவர் வழிபாடும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. நண்பர்களும் ஆகாது. அறிவாளி பெண்களை வேலைக்கு சேர்க்கக்கூடாது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம். இது இரட்டை நட்சத்திரம். ஆபரணம் பிறரிடம் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. அரசாங்கம், அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்தை அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்து கிடைப்பதில் தடைகள் ஏற்படும். பூர்வீகத்தில் இருக்க முடியாது. வெளியே வந்து விடுவார்கள். தந்தைக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுப்பார்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபாடு அரச மர விநாயகர் வழிபாடும் நல்லது. துர்காதேவி பிள்ளையார்பட்டி வழிபாடும் சிறப்பு. தனுசு ராசிக்கு பெரிய ஹோமங்கள், பூஜைகள் செய்வது, கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். தனுசு மூங்கில் ராசி. இவர்கள் வீட்டில் மூங்கில் மரம் வைப்பதும் நல்லது. மூலம் நட்சத்திரம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. இவர்கள் கழுத்தில் ஆஞ்சநேயர் அல்லது தண்டாயுதம் போன்ற டாலர் அணிவதும் சிறப்பு. வீட்டில் கோதண்டராமன் படம் வைத்து கொள்வதும் நல்லது.
மிகுந்த முன்னேற்றத்தை தருகின்ற ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. போராடி வெற்றி பெறுவார்கள். தனுசு ராசிக்கு 1க்கு உடையவரே 4க்கு உடையவராக வருவதால் இயற்கையிலேயே கேந்திர அதிபதியாக தோஷம், 4ஆம் இட வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து, இந்த விஷயத்தில் திருப்தி இருக்காது. 4ஆம் இடம் ஆறு, ஓடை, அதனால் தண்ணீரில் கண்டம் இருக்கும். வயது முதிர்ந்த பின் படிப்பார்கள். 2க்கு உடையவரே 3க்கு உடையவராக சனி வருவதால் கண், பல் உபாதைகள் பெரும்பாலும் வரும். 20 வயதில் இருந்து 30 வயதுக்குள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குலதெய்வத்தை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளால் விரயம் இருக்கும். வெட்டி செலவுகளும் இருக்கும். தாத்தா வழியில் ஒரு ஊனம் உண்டு. கோவிலுக்கு தான தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக பற்று நிறைய உண்டு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரம் தனுசுக்கு 2ஆம் வீடு. மகரம் சரராசி, பூமி ராசி. இவர்கள் பொருளாதாரம் நாளுக்கு நாள் வளரும். சனி வீடு என்பதால் பொருளாதாரம் சற்று நிதானமாக உயரும். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபருடன் மீண்டும் சேர்வதில் திறமை பெற்றவர்கள். கால புருஷனுக்கு 11ஆம் வீடு கும்பம். தனுசுக்கு 3ஆம் பாவம் கும்பம் ஆகும். தகவல் தொடர்பு ஒப்பந்தம் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள். கும்பம் காற்று ராசி. எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பம் சந்திப்பார்கள். 5 மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாயாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களை பிரிவது இருக்கும். மேஷம் இவருக்கு 5ஆம் வீடு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5இல் பாவ கிரகங்கள் இருந்தால் அதனால் பிறக்கும் குழந்தை, முதல் குழந்தை சிசேரியன் மூலம் பிறக்கலாம். கருக்கலைப்பு செய்வதும் இருக்கும். கலைத்துறையில் கௌரவ பதவி, ஜோதிடம், அரசியல் சிறந்து விளங்குவார்கள். இன்னும் தனுசு ராசியை பற்றி கூறுவதற்கு நிறைய இருக்கின்றது. அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு இன்னமும் கூறுகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.